அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு எங்கள் அப்பா அம்மாவுக்கு 40வது திருமண நாள். அதை முன்னிட்டு நாங்கள் எல்லாருமே திருவேற்காடில் இருக்கிற கருமாரியம்மன் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். இது ரொம்ப ஃபேமஸான டெம்பிள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இன்றைக்கி தாங்க இந்த கோயிலுக்கு வர பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சிது. கோயிலுக்கு முன்னாடி இருக்கிற பார்க்கிங் ஏரியாவில் காரை பார்க் பண்ணிட்டோங்க. இங்கே ஒரு புத்து கோயில் இருக்குது. அம்மன் முதல்ல புத்து வடிவத்தில் காட்சி கொடுத்ததாகவும் அதற்கு பிறகு தான் ரூப வடிவத்தில் காட்சி கொடுத்ததாகவும் இங்கே சொல்கிறாங்க. கோயிலுக்கு முன்னாடி இருக்கிற கடைகளில் அர்ச்சனைக்கு தேவையான ஜாமான்லாம் வாங்கிட்டோங்க. நாங்கள் கோயிலுக்குள்ளே ஒரு 5 மணிக்கெலாம் போயிட்டோம். அதனால் பெருசாக அங்கே கூட்டம் இல்லை, நார்மலாக தான் இருந்துச்சு. முதல்ல துர்க்கை அம்மனை வழிபட்டுட்டு கருமாரி அம்மனை கிட்ட பார்க்கணுன்றதுக்காக விரைவு தரிசனத்தில் போய் நல்ல அம்மனை கிட்ட பார்த்தோங்க. நல்ல தரிசனமாகவே அமைஞ்சது. தீர்த்தம் கொடுத்தாங்க. அப்புறம் சக்கரை பொங்கல் பிரசாதமும் கொடுத்தாங்க. சக்கரை பொங்கல்னால் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களே அவங்க ரியாக்ஷனை பாருங்கள். ஸ்ரீகேஷ் ரொம்பவே நல்லா சாப்பிட்டான். அப்புறம் அவங்க ஞாபகார்த்தமாக ஒரு சில ஃபோட்டோஸும் எடுத்துக்கிட்டாங்க. கருமாரி அம்மனை தரிசிச்சுக்கிட்டு பக்கத்திலே இருக்கிற வேதபுரீஸ்வரர் சிவன் கோயிலுக்கும் போனோங்க. இந்த கோயிலில் ஒரு தனி சிறப்பு இருக்குது. என்னென்னா, இங்கே சிவன் லிங்க வடிவில் மட்டும் இல்லாமல் பின்னாடியே பார்வதி தேவி கூட திருமண கோலத்திலே நம்மளை காட்சி கொடுக்குறாருங்க. கருமாரி அம்மன் கோயிலுக்கு போக நினைக்கிற எல்லாருமே கட்டாயமாக இந்த சிவன் கோயிலுக்கும் போயிட்டு வாங்க. மற்றொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.